இந்தியன் கிரிக்கெட்டர் ஹர்திக் பாண்டியாவும் அவருடைய ஒய்ஃப் ஆக்ட்ரஸ் நட்டாஷாவும் டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற நியூஸ் ரொம்ப நாளா சமூக வலைதள பக்கங்கள்ல பகிரப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க ஒரு பப்ளிசிட்டி ஸ்டன்ட்காக தான் இது பண்றாங்க, இந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ண போறோம் அப்படின்லாம் சொன்னா அவங்க மேல ஒரு லைம் லைட் வரும் அப்படிங்கிறதுனால தான் இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்புல சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு தரப்புல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர் ஏன் டிவோர்ஸ் பண்ணணும், இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் தான் ஆகுது, இவங்க ரெண்டு பேருக்கு குழந்தைலாம் பிறந்து இவங்க ஒரு நல்ல குடும்பமா தானே இருக்காங்க, இவங்க எதுக்கு டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை சோஷியல் மீடியால சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் முடிவு கட்டுற விதமா கிரிக்கெட்டர் ஹர்திக் பாண்டியாவும் அவருடைய ஒய்ஃப் ஆக்ட்ரஸ் நட்டாஷாவும் நேத்து அவங்களுடைய சமூக வலைதளங்கள்ல அவங்களுடைய பிரிவை அறிவிச்சிருக்காங்க. அதுல அவங்க என்னென்ன விஷயங்களை அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னா, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி 4 வருஷங்கள் ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ எங்க ரெண்டு பேருக்கும் பிரிஞ்சு தனியா வாழணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துருச்சு. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்தோம், ஆனா எங்களால இதுக்கப்புறமும் ஒன்னா இருக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இது கூட அவங்க வேற என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ரெண்டு பேரு ரொம்ப நாள் ஒன்னா இருக்கும்பொழுது நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம், எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல கம்பேனியன்ஷிப் இருந்துச்சு, நாங்க ரெண்டு பேரு ஒரு நல்ல குடும்பத்தை தான் உருவாக்கணும், எங்க ரெண்டு பேருக்கு அகஸ்தியா அப்படின்னு சொல்லி ஒரு மகனும் இருக்கான், நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல குடும்பமா தான் வாழ்ந்துட்டு வந்தோம். ஆனா இப்போ எங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியல, இந்த கஷ்டமான சமயத்துல எங்களுக்கு உங்க எல்லாருடைய ஆறுதலும் வேணும், அதனால இந்த விஷயத்த சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பெருசா பேசாதீங்க அப்படின்னு சொல்லியும் அவங்களோட பிரிவை அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில நடிகை நட்டாஷா அவர்கள் அவங்களுடைய மகனை கூட்டிகிட்டு அவங்களுடைய சொந்த ஊரான செர்பியாவுக்கு போறாங்க. அப்படி போகும்பொழுது அகஸ்தியா ரொம்ப கஷ்டமா அழுதுகிட்டே போன வீடியோ தான் சமூக வலைதள பக்கங்கள்ல ரொம்ப வைரலா ஷேர் பண்ணப்பட்டுட்டு இருக்கு.